ஃபஸ்ட் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாம் ரெக்டாங்கிள் ஃபில் பண்ணிக்கலாம். எஃப்ஹெச்சில் போய் காப்பி பேக்ரவுண்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். அடுத்து எஃப்ஹெச்சில் போய் எக்ஸ்போசர் காமான்னு இருக்கும், அதை சர்ச் பண்ணுங்கள். உங்கள் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போசரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃப்ஹெச்சில் போய் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் எஃப்ஹெட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் உங்கள் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் 10 வச்சுருக்கிறேன், வைப்ரன்ஸ் 1.10 வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வச்சுருக்கிற வேல்யூவே அப்படியே வைக்கணும்னு இது கிடையாது. இப்போ முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லாவே தெரியுது ஓரளவுக்கு சேச்சுரேஷன்லாம். இப்போ உங்களுக்கு வேணால் காட்டுறேன் இப்படி வச்சு. முன்னே இருந்ததுக்கு பாருங்கள் சைடில், இந்த சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குன்னு. எல்லா கிளிப்புக்கும் ஒருக்கா காமிச்சிட்றேன். லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் பாருங்கள் இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. தேர்டு கிளிப்புக்கும் காமிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாம் இப்போ திருப்பி ரெக்டாங்கிளை கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த கிளிப்புக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வேல்யூ நான் 1 மட்டும் வச்சுக்கிறேன், அதுவே போதும். இந்த கிளிப்புக்கு கான்ட்ராஸ்ட்டு 8 வச்சுக்கிறேன். இந்த கிளிப்புக்கு நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் இந்த ஷார்ப்பனை உங்கள் கிளிப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்புக்கு ஏற்கனவே ஷார்ப்பன் ஆன மாதிரி தான் தெரியுது, அதனால் இந்த கிளிப்புக்கு பெருசாக தேவையில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கேப் கட் வச்சுருந்தீங்கன்னா இதை கேப் கட்லேயே கூட பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போர்ட் செட்டிங்கை ஃபுல்லாக வச்சு பிட்ரேட்டும் ஹையாக வச்சுருங்க. அந்த மிடில் இதுக்கு கீழே போகாதீங்க, அந்த மிடில் இதுக்கு அப்புறமே எதாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 கிளிப்பு தான், அதனால் பெருசாக எம்பி ஏறாது, அதனால் நான் ஃபுல்லாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் லேட் ஆகுது அதனால் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே நீங்கள் வைக்காதீங்க, ரெடியூஸ் பண்ணாதீங்க. சரி, நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிடலாம். அடுத்து விங்க் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விங்க்கு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணால் வராது, விங்கட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இதே மாதிரியே இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நீங்கள் அதில் போர்ட்ரேட்டு அதெல்லாம் எதுவும் சூஸ் பண்ண தேவையில்ல, அல்ட்ரா ஹெச்டி மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும். 3 கிளிப்னால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் நிறைய கிளிப்போட வச்சு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க கேலரியில். ஓகே, இப்போ பாருங்கள் குவாலிட்டி நல்லாவே தெரியுது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுனால அவங்க இதில் டிஃப்ரென்ஸ் பெருசாக காட்ட முடியல. ஜூம் இன் பண்ணி வேணால் காட்டுறேன், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இங்கே இதில் பெருசாக தெரியாது. நீங்கள் கேலரியில் போய் நல்லா பாருங்கள், கேலரியில் நல்லா குவாலிட்டியோட கம்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக தெரியும். இதுக்கப்புறம் சிசி ஆட் பண்ணணும். நான் அடுத்த வீடியோவில் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணணுன்னு போடலாம். இப்போ ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இப்போ பெருசாக நான் ஷார்ட்ஸ் எதுவும் இப்போ போடுறதில்ல. இப்போ நான் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, எக்ஸாம் முடிஞ்சோன்னே தான் வீடியோஸ்லாம் போட முடியும். இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டுருவேன். ஏதோ டவுட்டுன்னா கமெண்டில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன்.